உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டில் டிசம்பரில் ஏற்பட்ட கனமழை வெள்ள நிவாரணமாக 276 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல். பேரிடர் நிவாரண நிதி உட்பட மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழகத்திற்கு இதுவரை 682 கோடியே 67 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கர்நாடகாவிற்கு வறட்சி நிவாரணமாக 3454 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல். ஏப்ரல் 24ஆம் தேதி உள்துறை அமைச்சகம் வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் நிவாரண நிதி விடுவிக்கப்படுவதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிக்கை. மிக்ஜாம் பாதிப்புக்கு 37,907 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்ட நிலையில் மத்திய அரசு 276 கோடி ரூபாய் மட்டுமே வழங்குவதாக அறிவித்துள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது என மத்திய அரசு செயல்படுவதாகவும் அறிக்கை. அடுத்த 5 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பு. உள் மாவட்டங்களில் 42 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தகவல். வரும் 1ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. உள் மாவட்டங்களிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக வெப்பம் உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு கோடைக்கால பருவமழை தற்போது வரை இயல்பை விட 83 விழுக்காடு குறைவாக பதிவாகியுள்ளது. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் உட்பட 16 மாவட்டங்களில் 1% மழை கூட பதிவாகவில்லை. வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளையும் அடுத்த 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க போக்குவரத்து துறை உத்தரவு. திருச்சியில் அண்மையில் அரசு பேருந்தின் இருக்கையோடு சேர்ந்து நடத்துனரும் கீழே விழுந்த சம்பவம் உள்ளிட்ட நிகழ்வுகள் தொடர்கதையான நிலையில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் சீராக குடிநீர் விநியோகிப்பது தொடர்பாக அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மக்களுக்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். 22 மாவட்டங்களில் தடையின்றி குடிநீர் கிடைக்க மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தற்போது அணையில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அடுத்த 2 மாதங்களுக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடின சூழல் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. சேலம் மாவட்டம் கொங்கணாபுரத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி வழிபாடு. புயல், வெள்ளம் என எதற்கும் மாநில அரசு கேட்ட நிவாரண நிதியை மத்திய அரசு கொடுத்ததில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்த போதே போதிய நிவாரண தொகையை பெற்றுக் கொடுத்ததில்லை எனவும் விமர்சனம். எத்தனை புயல் இருந்தது? தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்க பார்த்தோம். அப்ப நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போ சேதம் அதிகம், சேதம் பெரிய குறைவு. மழை ஒண்ணுதான் பெஞ்சிருக்குது. புயலால எங்கேயுமே மக்கள் பாதிக்கல. வேற எது எல்லாம் மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மையும் மக்களும் பாதிக்கல. வெள்ளத்தால் தான் பாதிச்சது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் குடிமராமத்து பணிகளை திமுக அரசு நிறுத்தியதே தமிழகத்தில் வறட்சி நிலவ காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தனது ஆட்சிக் காலத்தில் மேட்டூர் அணை உள்ளிட்ட 6000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டதாகவும் கருத்து. தமிழகத்தில் இருக்கின்ற பொதுப்பணித்துறையின் சார்பாக 14000 ஏரிகள், இதில் சுமார் 6000 ஏரிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தூர்வாரப்பட்டது. இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த குடிமராமத்து திட்டத்தை இந்த அரசு தொடரவில்லை. அதனால் இப்போ வறட்சியால நமக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுது. இது வேண்டுமென்றே அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காகவே இந்த குடிமராமத்து திட்டத்தை தொடரவில்லை. கோவை மக்களவை தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. வாக்களிக்கும் வரை தேர்தல் முடிவை அறிவிக்க கூடாது என்றும் மனுவில் கோரிக்கை. ஆந்திராவில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி. முதியோர் ஓய்வூதியம் மாதம் 3500 ரூபாயாக உயர்வு, 3 லட்சம் பெண்களுக்கு வட்டியில்லா கடன் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றன. தேர்தல் பிரச்சாரத்திற்கு புறப்படுவதற்காக துர்காப்பூரில் ஹெலிகாப்டரில் ஏறி அமரச் சென்ற போது தவறி விழுந்த மமதா பானர்ஜி லேசான காயமடைந்தவரை பாதுகாவலர்கள் இருக்கையில் அமரச் செய்து அசன்சோல் அனுப்பி வைத்தனர். சிறையில் உள்ள கெஜ்ரிவாலுக்கு பதில் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கிய அவரது மனைவி சுனிதா. கிழக்கு டெல்லி மக்களவை தொகுதி ஆம் ஆத்மி வேட்பாளரை ஆதரித்து வீதி வீதியாக பிரச்சாரம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என மேற்குவங்க எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி வலியுறுத்தல். சந்தேஷ்காளி கலவர வழக்கில் கைதான ஷாஜகான் ஷேக் தொடர்புடைய இடங்களில் பயங்கர ஆயுதங்களை சிபிஐ பறிமுதல் செய்த நிலையில் விமர்சனம். மீண்டும் மோடியை பிரதமராக்க மக்கள் முடிவு செய்துள்ளது. 2 கட்ட தேர்தல்களுக்கு பிறகு தெளிவாகியுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. நாட்டை பாதுகாக்கவும் முன்னேற்ற பாதைக்கு தொடர்ந்து கொண்டு செல்லவும் பிரதமர் பணியாற்றியதாகவும் குஜராத்தின் போர்பந்தரில் நடைபெற்ற கூட்டத்தில் உரை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்பு உள்ளதாக தன்னார்வ அமைப்புகளே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. பிரச்சனையில் காங்கிரஸை தொடர்புபடுத்தி பிரதமர் மோடி பேசுவது சரியல்ல என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகர் மீண்டும் அழகர்மலை திரும்பிய வைபவம். கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் 200 கிலோ பூத்தூவி அழகரை வரவேற்ற பக்தர்கள். கடலூர் பேருந்து நிலையத்தில் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட கடைகளை அகற்ற கோட்டாட்சியர் உத்தரவு. பயணிகளை வெயிலுக்கு கூட ஒதுங்க விடாமல் விரட்டிய ஆக்கிரமிப்பு கடைக்காரர்களுக்கு பகிரங்க எச்சரிக்கை. ஒரு நாள் நாங்க சொன்னவங்களுக்காக பண்ணாம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க போட்டுமா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் டிக்கெட் பஸ் கட்டிட்டாங்க கடை கடன் பாக்கி வைத்துவிட்டு வெளிநாடு தப்புவதை தடுக்க லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கும் அதிகாரத்தை வங்கிகளுக்கு அளிக்க மத்திய அரசு திட்டம். பொதுத்துறை வங்கிகளுக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லாத நிலை குறித்து மும்பை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் அரசு பரிசீலனை. வண்ணங்கள், ஐகான்கள் உள்ளிட்டவற்றில் புதிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது வாட்ஸ்அப். வெளிநாடுகளில் பிப்ரவரியில் அறிமுகமான மாற்றம் இந்தியாவில் படிப்படியாக அமலாகி வருவதாக மெட்டா நிறுவனம் தகவல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.